நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி நம்ம கொண்டாடுறோம். இன்னைக்கு வந்து கிருஷ்ணர் பிறந்த நாள் இல்லைம்மா, அவருக்கான இன்னைக்கு அஷ்டமியில் பிறக்கிறாரு. அதுவாசி அவரை நம்ம வந்து வீட்டுக்கு அழைச்சி அவருக்கு இங்கே பாருங்களேன், அவர் கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வராரு பாருங்க. குட்டி குட்டி காலுக்கு வந்து பாருங்களேன் போட்டிருக்கோம் பாருங்க. எங்கள் பேத்தி தான் போட்டுச்சு பாருங்க, சின்ன பாப்பா தான் அது போட்டுச்சு பாருங்க, நல்லா அழகாக போட்டுச்சு பாருங்க. கிருஷ்ணர் வராரு பாருங்க. அவருக்கு வேணுங்கிற பொருள் என்னன்னு காட்டுறேன் பாருங்களேம்மா. சொல்லிட்டு இதோட தாத்பரியம் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நாராயணா அங்கே பாருங்க, அவருக்கு பிடிச்சமானது பாருங்க தயிர், அப்புறம் நாராயணா இந்த பால், அப்புறம் இதோ வெண்ணெய், அதுக்கப்புறம் அவருக்கு அவல் பிடிக்கும். ஏன்னா குசேலருக்கு அவல் கொடுத்து தானே பண்ணி கொடுக்குறாருல கிருஷ்ணருக்கு. அவல் முக்கியம், நீங்கள் வைக்கணும் அவல். அப்பமா இது, அப்புறம் எல்லடை, இது இனிப்பு ஜீடை பாருங்க, இனிப்பு ஜீடை செய்யணும் அவருக்கு, அது பிடிச்சமானது. இதோ முறுக்கு, இதை பாருங்க, இது வந்து அதான் முருகு, இதுவும் சின்ன முறுக்கு, அது பெருசு. அப்புறம் பாருங்களேன் இந்த வாழைப்பழம், அப்புறமேலு வந்து நிறைய இந்த மஞ்சள் குங்குமம், இதை பாருங்க, இது வச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இது என்ன பார்த்தீங்கன்னா பனை வெல்லமும் இஞ்சியும், அதாவது சுக்கு. ஏன்னு கேட்டால் எங்கள் அம்மா அதை வைப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் சாப்பிட்றாருல பலகாரம்னா, சாப்பிட்டா அவருக்கு ஜீரண சக்தி ஆகணும்னா. ஆனால் அவங்க சொல்லுவாங்க புள்ள பெத்த மருந்து அவருக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லம்மா கிராமத்தில் எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒரு பஜனை கோயில் இருக்குது, பஜனை மடம் இருக்குது, கிருஷ்ணர் கோயில் இருக்குது. அதுக்கு என்ன செய்யாங்க, இதே மாதிரி எல்லடை, இதோ ஜீடை, முறுக்கு, அவல் எல்லாம் செஞ்சு அந்த கிருஷ்ணருக்கு போய் அவங்க இதெல்லாம் படையல் செஞ்சு, அப்புறம் என்ன செய்வாங்க, வழுக்கு மரம் கட்டுவாங்க பாருங்க மேலே, ஒரு மூங்கில் வச்சு கட்டி இந்த பலகாரம், இந்த நெய், இதோ நாராயணா இந்த இதெல்லாம் வச்சு பால்லாம் ஒரு சின்ன சின்ன உரியில் கட்டி அந்த பலகாரம்லாம் கட்டி மேலே தொங்க விட்டுருவாங்க. அதை போய் ஏறி அதை எடுத்துக்கணும். அப்புறம் அந்த சாமியை வெளியில், கிருஷ்ணரை வெளியில் புறப்பாடு கொண்டு வர இன்னமும் அந்த கோயிலில் நடக்குது, இருக்கு பாருங்க. நாங்கள் 30 நாளும் மார்கழி மாதம் அதுக்கு வந்து பூஜை பொங்கல் வச்சு செய்வாங்க. அங்கே இருக்கிற அந்த கிருஷ்ணர் கோயில் இருக்குது பாருங்க, லால்குடிக்கு பக்கத்தில் இருக்குது, வழுதி இருக்கிற ஊரில் அந்த கிருஷ்ணர் கோயில் இருக்குது பாருங்க. நீங்கள் வேணாம் வந்து இப்போ அதுக்கு வந்து எல்லாம் இது நடந்துகிட்டு இருக்குது, வேலை எல்லாம் கட்டட வேலை நடந்துகிட்ருக்கு அந்த கோயிலுக்கு, எல்லாம் திருப்பணி செய்கிறாங்க. அப்புறமேலு பாருங்களேன், இப்போ நான் என்னன்னா கிருஷ்ணரை கும்பிட்டா உங்களுக்கு அவ்வளோ நல்லதுமா. கிருஷ்ணான்னு கூப்பிட்டா அவர் ஓடோடி ஓடியாடுறாரு உங்களுக்கு. அது வசம் பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம ஏன் பகவான் பேரை வைக்கணும், பகவானை விட பகவான் நாமம் பெருசு அப்படின்னு சொல்கிறாரு இவர். அது மாதிரி நீங்கள் வந்து கிருஷ்ணானா ஓடியாடுவார். அப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க ஒரு டீச்சர் தாங்க, அவங்க பேர் கூட வேதான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. அவங்க வந்து ஆம்பளை பிள்ளைய அவங்களுக்கு இல்லைன்னு ஒரு வருத்தம். அப்புறம் 3ஆவது ஒரு பையன் ஒரு குழந்தை தெரிக்குது, பயம் அவங்களுக்கு. இது பொண்ணா பிறந்த நான் என்ன சொன்னேன், நாராயணா எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு தான் அவங்க. எங்கள் வீட்டில் வந்து சாமி கூட நம்ம நீங்கள் கும்பிடாடி கூட பக்கத்தில் கும்பிட்டா கூட அவங்க வீட்டில் போய் நீங்கள் கலந்துக்கலாம். ஏன்னு கேட்டால் அவர் வந்து கிருஷ்ணர் குழந்தை பாருங்க, குழந்தையா இருக்காரு பார்த்தீங்களா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தான் அவங்க கிடைக்கும். அப்போ அவங்க நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு, இந்த பையன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குட்டி கிருஷ்ணர் வந்து பிறப்பான், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி குழந்தை தரிச்சான், அதே மாதிரி குழந்தையும் நீங்கள் வந்து அந்த பையன் பிறந்தா பகவான் பேரைய வைக்கணும். அதே மாதிரி இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நீங்கள் வந்து கொண்டாடணும், நீங்கள் செய்யணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியாச்சு. நான் சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லவும் அவங்க சரிங்க அப்படின்னு சொன்னாங்க. நாராயணா நீங்கள் உண்மை நடந்த நிகழ்ச்சியை தான் உங்களுக்கு சொல்லணும், உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் கிருஷ்ண பகவான்கிட்ட வேண்டிக்குவீங்கன்னு சொல்லிட்டு தான். அப்புறம் அதே மாதிரி குழந்தை பிறந்தான், பையனாக தான் பிறந்தான். அவனுக்கு லட்சுமி நாராயணன் பேர் வச்சாங்க. அப்புறம் நல்லா படித்தான், நல்லா இருக்கிறாப்புல. இப்போ 2 கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்க அவங்க இருக்கு பாருங்க. ஏன் இதை அவங்கள்ட்ட நான் வந்து அந்த அனுபவத்தை, இறை அனுபவத்தை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இதை வந்து அவர்கிட்ட வேண்டிக்கங்க கிருஷ்ணன். அவர் நம்ம வீட்டில் வந்து பாருங்க குழந்தையா வந்து அவதரிப்பாரு பாருங்க. எங்கள் வீட்டில் இந்த பாருங்க குட்டி, இந்த பாருங்க குட்டியாக கிருஷ்ணர் பாருங்களேன். நாராயணா நான் எடுத்து காட்டக்கூடாது, இந்த பாருங்க குட்டியாக இருக்கார் பாருங்க. இது அவருக்கு பிடிச்சது பாருங்க, சாத்வீக உணவு தான் எல்லாம். ஒன்று அவர் கேட்கல, எளிமையான அந்த பாருங்க இதில் வர பார்த்தீங்களா, துளசியும் நீங்கள் டெய்லி அங்கே பாருங்க துளசியும் 2 நீரில் போட்டு கொடுத்தாவே அதுவே உங்களுக்கு அவர் ஏற்றுவார். 2 பழத்தை வச்சாவே டெய்லி ஒரு
இது வேற எதுவுமே அவர் எதிர்பார்க்கல. ஒரு பூவு, ஒரு பழம், ஒரு கல்கண்டு வச்சு நீங்க நெய்வேத்தியம் பண்ணி டெய்லியே கும்பிடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தியில வேண்டிக்கங்க. உங்க வீட்டு ஒரு குட்டி கிருஷ்ணர் பிறக்கணும், பிறப்பாரு. அவரை வந்து நினைச்சு நீங்க இது மாதிரி செஞ்சு நீங்க அவரை நினைச்சு கும்பிடுங்க ஒவ்வொரு வருஷமும். உங்களுக்கு நான் பாருங்க எல்லாம் பார்த்தீங்களா, இதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும், இந்த அனுபவத்தை சொல்லணுங்கிறதுக்காக. இந்த வருடம் நாங்கள் வருஷம் நாங்கள் கும்பிடுவாங்க, எல்லாமே செய்வோம். எங்கள் பேர பிள்ளைங்களாம் எல்லாம் அந்த பிறகு எல்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, பண்ணுவாங்க. அதை வாசி நீங்களும் செய்யுங்க. எல்லாம் கிருஷ்ணான்னு கூப்பிட்டுங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.